சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு 6/8/1973 5வது பார்ட் பார்க்கிறோம். ஸோ மெயினா இதுக்கு முன்னாடி அப்புறம் பார்த்துக்கலான்னு விடக்கூடாது. அப்ப உங்க பிரஜைகளும் அதே மாதிரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. அப்ப அது கடைசியில வர பிரஜை ஆயிடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது எதுக்கு எடுத்தாலும் தொட்டாச்சு நீங்க மாதிரி கோபப்பட்டுன்னு இருக்கக்கூடாது. ஒரு ராஜா மாதிரி கம்பீரமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறதுக்கு காரணம் சோம்பேறித்தனம்ன்ற. இதுல கவனம் வைக்கணும். நான் ராஜாவா ஆகிட்டு இருக்கிறேன்றதுல மறக்கிறதுனாலதான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். ஸோ அடுத்தது நம்ம பார்ப்போம் சிஸ்டர். எந்த அளவுக்கு ராஜயுக்த ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படும் நிலை நீங்கிக்கிட்டே இருக்கும். இப்பொழுது நெருக்கத்தில் உள்ள பிரஜைகளை உருவாக்க வேண்டும். நெருக்கத்தின் பிரஜைகளை உருவாக்குவதற்காக மென்மையான தன்மையை விட வேண்டியதாக இருக்கும். அலட்சியம் மென்மைத்தன்மை உடையதாக இருக்கிறது. எவ்வளவிற்கு எவ்வளவு இரகசியம் தெரிந்து நடப்பவர்களாக இருப்பீர்களோ அவ்வளவிற்கு அவ்வளவு மென்மைத்தன்மை விடுபட்டு கொண்டே இருக்கும். ஆன்மீக தன்மையின் ஒரே மாதிரியான ரூபம் எப்பொழுதும் இருக்கிறதா? ரூபத்தை மாற்றுவதற்கு பதிலாக இந்த உடலின் பற்றுதலை விட வேண்டும் என்ற இந்த பயிற்சியும் இருக்க வேண்டும். உடலை விடுவதற்கான பயிற்சி இருக்கும் என்றால் ரூபத்தை மாற்றுவது விடுபட்டுவிடும். படிப்பிலும் தவறாதவராக இருப்பது கூட முக்கியமான விஷயமாகும். இது ரொம்ப சூப்பரா வருவதில் மட்டும் பாருங்களா, ஆன்மீகத்தின் ஒரே ரூபம் ஆத்ம ரூபம் தான், தேக ரூபம் கிடையாது. அப்ப ரூபத்தை மாத்தணும். அப்ப ஆத்மாவா இருக்கணும், அமைதியா இருக்கணும், இதெல்லாம் முயற்சி பண்றதுக்கு பதிலா சரீர உணர்வை விட்டுருங்க. அந்த பயிற்சி பண்ணுங்க. உடம்பு கிடையாது, அதை சுத்தமா மறந்துட்டாலே போதுன்ற இல்லையா? ஆத்மா நினைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நான் உடம்பு மறக்கிறது ரொம்ப முக்கியம். சோ அப்பதான் ரூபம் மாறுறது டக்கு டக்குன்னு மறுபடியும் உடம்பு உணர்வு வருது இல்ல, அப்படி மாறக்கூடாது. ஆத்ம உணர்வுல நிலைக்கணும். அப்படி மாறுறது அப்பதான் நிக்கும்ன்றாரு. அது மாதிரி படிப்புலயும் ரெகுலரா இருக்கணும். சும்மா முரளி படிக்கிறோம், அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் படிக்கிறது, மாசத்துக்கு ஒரு நாள் படிக்கிறது, வெறும் வியாழக்கிழமை மட்டும் படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து படிங்க சிஸ்டர். உடலை விடுவதற்கான பயிற்சி இருக்கும் என்றால் ரூபத்தை மாற்றுவது விடுபட்டுவிடும். படிப்பிலும் தவறாதவராக இருப்பது கூட முக்கியமான விஷயம். வருவதில் மட்டும் தவறாதவராக இல்லை, ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் தவறாதவராக இருக்க வேண்டும். எவ்வளவு எவ்வளவு தவறாதவரோ அவ்வளவு ஆளுபவராகவும் இருப்பார். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? அனைத்து விஷயங்களிலும் தவறாதவராக இருக்க வேண்டும். அமிர்த வேலை எழுவதிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தவறாதவராக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை கூட வீணானவை வெளிவர வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தும் பொழுது அவர்கள் பேச வேண்டிய வார்த்தைகள் கூட நிர்ணயம் செய்யப்பட்டு விடுகிறது. நீங்களும் பெரியதிலும் பெரிய மனிதர்கள் தான் இல்லையா? எனவே உங்களுடைய வார்த்தைகள் கூட நிர்ணயம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். மாயாவின் நிர்ணயம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டாம். அந்த மாதிரி தவறாதவர் ஆகுபவரின் சேவையின் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. சம்மேளனத்தின் ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டும் நாம் உலகின் எதிரில் சாட்சாத்கார மூர்த்தியாக இருக்கிறோம் என்பதை ஒருபொழுதும் மறக்க வேண்டாம். சாட்சாத்கார மூர்த்தியாக ஆவதினால் உங்கள் மூலமாக பாப்தாதாவின் சாட்சாத்காரம் தானாகவே ஏற்படும். அதை எப்பொழுது செய்ய அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரான பாயிண்ட் சொல்லி இருக்கிறாரு. படிப்பு எப்படி ரெகுலரா படிக்கணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் அமிர்த வேலையில இருந்து தூங்குற வரைக்கும் பாபா நமக்கு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கிறாரு. இல்ல இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், எழுந்திரிச்சு இப்படி பிராக்டிஸ்ல இருக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணுத்துக்கும் எல்லாத்துலயும் எந்த அளவுக்கு ரெகுலரா இருக்குங்களோ அந்த அளவுக்கு அங்க ஆட்சி செய்வீங்கன்ற. இப்பவும் சுயராஜ அதிகாரியா இருப்பீங்க, அங்கேயும் ராஜ அதிகாரியா இருப்பீங்க. அப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்துலயும் ரெகுலர் ஸ்டூடெண்ட். ஏன்னா மத்த எல்லாமே ஹோம்ஒர்க் தான் நமக்கு இல்ல. நல்லா படிக்கிற குழந்தை ஹோம்ஒர்க் பக்காவா முடிக்கல, நமக்கு எல்லாமே ஹோம்ஒர்க் தான். அமிர்தால ஏஞ்சதுல இருந்து எல்லாமே.
இதோ இப்ப கூட ம். சண்டே முரளில 15 நாள் ஹோம்வொர்க் குடுத்தாரு பாருங்க. என்ன ஆனாலும் டக்குன்னு ம். முற்றுப்புள்ளி வச்சுடணும். ஏன் எதுக்குன்னே கேட்கக்கூடாது. ஸோ அப்ப அவர் சொன்னாருன்னா, அத அப்படியே ம். ஃபாலோ பண்ணணும். அமிர்தால எழுந்திரிக்கிறதுல இருந்து ஒவ்வொரு செயலிலும் எப்படி இருக்கணும்? பணிவா இருக்கணும், அன்பா இருக்கணும், விடுபட்டு இருக்கணும்னு. சங்கல்பமும் அப்படிதான். சுப சங்கல்பமா இருக்கணும். வார்த்தை ம். அவ்வளோ இனிமையா இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்றது தான் ரெகுலரா இருக்கிறது. அப்ப ம். வீணாகக்கூடிய ஒரு வார்த்தை கூட வெளில வரக்கூடாது. அதாவது வீண் வார்த்தையே வந்துரக்கூடாதுன்றேன். ம். இல்லையா? அந்த அப்பாவ வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் மட்டுமே வார்த்தை இருக்கணும். மத்தது எல்லாமே வீண் இதுதான். கல்லு தான் அது. ம். ரத்தினம் தான உதிர்க்கணுன்றாரு உதட்டுல இருந்து. அப்ப இந்த உலகத்துல பெரிய மனிதர்களா இருக்கிறவங்க பேசும்போது, அவங்க பேசுற வார்த்தை கூட நல்லா தீர்மானிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு சிறந்த உதாரணமாக கலைஞர் சொல்லுவாங்க. அவர அவர் ம். இஷ்டத்துக்குலாம் பேச மாட்டாரு. இல்லையா? அதுதான் ம். அதுல தான் நெறைய பேர் மயங்கி போவாங்க. அப்படி ஒரு ஒரு வார்த்தையும் ஆ ஆ. மற்றவர்கள காயப்படுத்துறாங்கன்னு கூட தெரியாத மாரி தான் காயப்படுத்துவாரு. காயப்படுத்துறதா இருந்தா. அதாவது ஆமா. யோசிப்பாங்க. இவரு நம்மள இப்ப பாராட்டுனாரா? திட்டினாரான்றதே தெரியாது. அஜித் ஒரு ம். தடவ அவருடைய ஃபங்ஷன்ல என்னவோ எந்திச்சு பேசினான்னு, ஆ தும்பை மலர்ன்னு சொன்னாரு அஜித்த. யாருக்கும் ஒண்ணுமே புரியல. ம். என்னவா இருக்கும் தும்பை மலர்னா? எதுக்காக சொன்னாருன்ட்டு. அது இப்ப ம். வரைக்கும் தெரியல. அது பாராட்டுனாரா? புகழ்ந்தாரா? அப்டின்ட்டு. ஏன்னா, அது ஃபங்ஷன் தும்பப்பூ ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா வெண்மையா பளிச்சுன்னு இருக்கும். நல்லா இருக்கும். ஆ வெண்மையா இருக்கும். அதுல ஆனா தேன் சின்னது. தேன் அது அது இருக்கும். மாரி நல்லா சின்ன இருக்கும். ஆளுன்ற மாரி சொல்லிருக்கலாம். ஆ ஆமா. அது அப்ப எதனால சின்னவரு தானே சொன்னாரு? அவரு. ம். ஆ ஏன்னா, அது கலைஞர பாராட்டுற ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷனுக்கு ஏன் என்ன கூப்பிட்டாங்கன்னு தான் அஜித் பேசினாரு. அப்ப அது அவருக்கே நேரடியா எதிர்ப்பாவும் இருக்குது. பட் ஆனா மரியாதை குடுத்து தான் பேசினாரு. ம். அப்ப இவரும் ஏதோ சொன்னாரு. ஒண்ணுமே புரியல யாருக்கும். ஆ சோ ம். அதனால ரொம்ப கமலஹாசன் கூட அப்படித்தானே பேசுறாரு. ஆனா இவர் பேசுறது சுத்தமாரும் புரியலன்றாங்க எல்லாரும். ஆ ஆனா இங்க புரியாத புரியாம மாதிரி தான் இப்ப இருக்க பேசு. ஆ ஆமா. ஆனா இங்க புரியாம பேசுறது கிடையாது. புரியணும், எளிமையா இருக்கணும், இனிமையா இருக்கணும். அந்த ஒரு ஒரு அந்த தகாத வார்த்தைன்னுவாங்கல்ல, அது வரவே கூடாது. அதான் முக்கியமான ம். விஷயம். ஆ சோ இந்த காலத்து பெரிய மனிதர்களே அப்படி தீர்மானிக்கப்பட்ட வார்த்தைகள் பேசுறாங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய விஐபி. இதுக்காக தான் நீங்க விஐபின்றேன். இருக்கிறதுலே பெரிய டைட்டில் ம். கடவுளுடைய குழந்தை. அப்ப பாபாவுடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஒரு ஒரு வார்த்தையும் மகா வாக்கியம்னா, அவரோட குழந்தை அப்படித்தானே இருக்கணும். சோ அதனால ம். உங்களுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கணும். பட்டை தீட்டப்பட்ட வார்த்தைகள்ன்னுவாங்களே, அந்த மாதிரி இருக்கணும்ன்றேன். அந்த வார்த்தையில மாயையுடைய கலப்படம் இருக்கக்கூடாது. அது என்ன ம். சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த அன்பு, அமைதி, மரியாதை போயிடக்கூடாது. போக வைக்கும் மாயா. அதுதான் அந்த அ துரியோதனன் ஃப்ரெண்ட் கர்ணன். அவன் ஒரு டைம்ல ம். விபச்சாரின்னு சொல்லிடுவான் திரௌபதிய. 5 பேர கல்யாணம் பண்ணா ஆஹா. விபச்சாரி தானடி நீனுன்றுவான். அதுவரைக்கும் அவன் அப்படி ம். பேசினதே கிடையாது. அடுத்த நாள் அவன் ம். சொல்லுவான், "அந்த பத்தினிய நான் எப்படி இப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியலன்னுவான்." அப்ப அதனால தான் அந்த ம். சங்க தோஷம்லாம் பாத்துக்க சொல்றாரு. அ ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் ம். வந்துரும். அதான் பெரிய விஷயம். ம். அதே மாரி ஒரு பையன் ம். அவ்ளோ மரியாதையா பேசுவானாம். திடீர்னு அவனுக்கு மனம் ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. ஆ மனநலம் பாதிக்கப்படுது. அவ்ளோ கெட்ட வார்த்தை பேசுறான். எப்படி வந்தது? எப்படியோ சுத்தி இருக்கிறவங்க ம். அத கேட்க கேட்க ஒரு நாள் வந்துடுது. அதனால தான் பாபா நம்மள ரொம்ப ம். பாதுகாப்பா இருக்க சொல்றாரு. மாயன் கலப்படம் இருந்துறக்கூடாது. அத காது குடுத்து கூட கேட்காதீங்கன்றாரு தீயதை. சோ அந்த மாதிரி ரெகுலர் ஆகக்கூடியவர்களின் அ சேவையில வெற்றி உறுதின்றார். இல்லையா? அப்படி பாபா ம். சொல்றத அப்படியே ஃபாலோ பண்றீங்க. எண்ணம், சொல், செயல்ல காலைல எழுந்ததுலருந்து தூங்குற வரைக்கும்னா, உங்க சேவை வெற்றி அடைஞ்சே தீரும்ன்றார். சூப்பரான ம். பயிற்சி. அடுத்தது படிங்க சிஸ்டர். மாநாடு பத்தி சொல்றாரு. மாநாட்டின் ஒவ்வொரு காரியம் செய்தாலும் ஆமா. உலகின் எதிரில் சாட்சாத்கார மூர்த்தியாக இருக்கிறோம் என்பதை ஒருபொழுதும் மறக்க வேண்டாம்.
சாட்சாத்கார மூர்த்தியாக ஆவதினால் உங்கள் மூலமாக பாப்தாதாவின் சாட்சாத்காரம் தானாகவே ஏற்படும். அதை எப்பொழுது செய்ய முடியும் என்றால், எப்பொழுது தன்னை ஞானம், யோகத்தின் எடுத்துக்காட்டாக ஆக்குவீர்களோ அப்பொழுதுதான். எவ்வளவு தன்னை எடுத்துக்காட்டாக ஆக்குவீர்களோ அவ்வளவு தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். நல்லது. சோ சாட்சாத்காரம் காற்ற. ஏன்னா பக்தர்களுடைய அதிகப்படிய ஆசை அதுதான். நான் பார்க்கணும். ஒரு தடவை முருகனை பார்க்கணும். ஒரு தடவை ஆஞ்சநேயரை பார்க்கணும். இப்படித்தானே இருக்கிறாங்க. அந்த காட்சி காட்டுறவன் தான் நான். என்னை பார்த்தால் அப்பா தெரியணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் சாட்சாத்காரம் கிடைக்கும். அப்பதான் உங்க மூலமாக பாப்தாதாவுடைய சாட்சாத்காரம் தானா ஏற்படும்ன்ற. இல்லையா? நான் அவரை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும்போது அவருடைய காட்சி கிடைக்கும்ன்றார். பாப்தாதாவுடைய காட்சி. அதனால உங்களுக்குள்ள எப்ப அது சாத்தியம் அப்படின்னா, கேட்கிற ஞானத்தின் நடைமுறை சொரூபமா நீங்க எப்ப மாறுறீங்களோ, யோகத்தின் நடைமுறை நிரூபணமா எப்ப மாறுறீங்களோ, அப்பதான் அது சாத்தியம். இல்லையா? பாபாவுடைய நினைவு கட்டாகாம இருக்கணும். கேட்ட ஞானம் உங்களுடைய முகத்துல தெரியணும். இல்லையா? இப்ப நம்ம தம்ப்நெயில் போடுவோம். பாபா சொன்ன முக்கியமான பாயிண்ட்ட வெளிப்படுத்துற மாதிரி ஒரு போட்டோ தான் போடுறோம். அப்ப வெளிப்படுத்துற மாதிரி அந்த போட்டோ இருக்குது. அதனால தானே போடுறோம். அந்த மாதிரி நாம இருக்கணும். இல்லையா? அந்த ஞானத்தை ஒரு போட்டோ நம்மளால உருவாக்க முடியுதுன்னா, அதே மாதிரி தானே நாம இருக்கணும். அப்பதான் அது முடியும்ன்றார். எந்த அளவுக்கு நீங்க உங்களை நடைமுறை நிரூபணமா ஆக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தந்தையை வெளிப்படுத்த முடியும். இல்ல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சூப்பரான லைன் அது. இல்லையா? எப்படி பிதா இருப்பாரு? அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டு. அப்ப அப்படியே ஒரு நடைமுறை சொரூபமா நான் இருக்கிறேன். என்ன பாருங்க. என்னை பார்த்தா அவரு தெரியலையா? அப்படின்னு இருக்கணும். அப்பதான் அதாவது எந்த அளவுக்கு அப்படி ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு பாபா வெளிப்படுத்த முடியும்ன்று. சோ இதுல கவனம் வைக்கணும். இல்லையா? ஞானத்தை சொல்றது மட்டும் கிடையாது. இதுலயும் கவனம் வைக்கணும். நல்லது. முடிஞ்சிச்சு. ஓகே. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. அடுத்த Thank you, brother. வீடியோல பார்க்கலாம்.